வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அருந்ததி சுப்பிரமணியம் எழுதின டு த வெல்ஷ் கிரிட்டிக் ஹூ டசன்ட் ஃபைண்ட் மீ ஐடென்டிஃபையபிளி இந்தியன் இந்த போமுடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. கிரிட்டிக்னா விமர்சனம் செய்கிறவங்க. இந்த பாடலில் அவங்க ஒரு விமர்சகர், அவங்க பேரெல்லாம் இங்கே சொல்லலை, ஆனால் அவங்க வெஸ்டர்ன் கல்ச்சரை சேர்ந்தவங்க. அவங்க எப்படி மற்ற நாட்டை சேர்ந்தவங்களெல்லாம் மற்ற கல்ச்சரை சேர்ந்தவங்களாம் ஒரே மாதிரி பார்க்குறாங்க. அதாவது இங்கிலாண்டை சேராதவங்க, வெஸ்டர்ன் கல்ச்சரை சேராதவங்க எல்லாம் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்ற அபிமானத்தோடையே இவங்களை எப்படி அவங்க பார்க்குறாங்க அப்படின்றதான் எழுதின்னு இருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை என்னோடய தோலோட நிறமாக இருக்கலாம், நான் டார்க் ஸ்கின்னு, அல்லனா என்னுடைய நாட்டில் டிவியில் என்டர்டெயின்மெண்ட்டே என்னென்னா அரசியலில் வரக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் தான், இல்லைன்னா நான் கீட்ஸை படித்து அந்த ஆர்வத்தில் இங்கே பிரிட்டிஷில் ஒரு லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்டாக வந்ததாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த கவிதையில் சொல்லியிருக்காங்க. முதல் ஸ்டான்ஸால் அவங்க சொல்கிறாங்க, நான் இந்தியாவில் வந்த ஒன்றும் தெரியாத பொண்ணு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நீ என்ன ஒரு இந்தியனை தான் பார்க்குற, அதனால் எனக்கு யூரோப்பியன் லிட்ரேச்சரில் எனக்கு என்ன ஆர்வம் அப்படின்றது தான் உன்னுடைய கேள்வி. இது உனக்கு மட்டும் இல்லை, இங்கிலாண்டுக்கு வர எல்லா விசிட்டர்ஸையும் நீங்கள் எல்லாருமே இப்படி தான் பார்க்குறீங்க, எந்த நாட்டிலேருந்து வந்தாலும் நீங்கள் அப்படி தான் பார்க்குறீங்க. ஏன்னவோ நாங்கள் ஒரு எட்வர்டியன் ஃபிக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரை வாழறதுக்காக இங்கே வந்த மாதிரி நீங்கள் எங்களை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. சரியாக இருக்கலாம், ஏன்னா உங்களுக்கு கிரிக்கெட் மேலே இருக்கிற ஆசை எங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், என்னோடய தமிழ் கொஞ்சம் தடுமாறி வரதுனாலையும் இருக்கலாம், இல்லைன்னா என்னுடைய அந்த நிர்வாணா அப்படின்ற ஒரு தத்துவத்தில் இருக்கிற ஒரு நம்பிக்கையால் கூட அதெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஸ்டான்ஸால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நாங்கள்லாம் யூரோப்பியன் கல்ச்சரில் நாங்களும் ஒரு பார்ட் ஆகிடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இங்கே இருக்கிறது தான் நீங்கள் இங்கே சொல்கிறீங்க. இப்போது நம்ம எல்லாமே இங்கே ஒரே மொழி தான் பேசுகிறோம், ஆனாலும் நம்மளுடைய ரெண்டு பேரோட கல்ச்சரும் வேறு வேறு. நான் இந்தியன் கல்ச்சர், நீங்கள் வெஸ்டர்ன் கல்ச்சர். அதனால் நம்ம ரெண்டு பேரும் ஒரே மொழி பேசினா கூட நமக்குள்ளே ஒரு பாலம் மாதிரி ஒரு விரிவு இருக்குது, அது சேராத ஒரு பிளவை நமக்குள்ளே ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லிட்டு மூணாவது ஸ்டான்ஸால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோடய கல்ச்சர் வேறு தான், நான் இப்போ எப்படின்னா நான் முழுசாக ஒரு இந்தியரும் இல்லை, நான் முழுசாக ஒரு யூரோப்பியனும் இல்லை, அதனால் எனக்கே அந்த தடுமாற்றம் தெரியுது. ஆனால் நம்ம ரெண்டு பேரும் ஒரே மொழி தானே பேசுகிறோம், அப்போது அந்த மொழியோட தாக்கம் நம்ம மேலே எப்படி இருக்குது, நான் பேசுகிற விதம் எப்படி இருக்குது, அதெல்லாம் அவங்க ப்ரொனன்சியேஷன் எல்லாமே சொல்கிறாங்க உங்கள் மாதிரி இல்லை, ஏன்னு இது எல்லாமே மாறுபட்டு தான் இருக்குது. ஒரே மொழியை பேசினாலும் அதில் ஒரு மாற்றம் கண்டிப்பாக தெரியும். ஏன்னா நான் இது என்னுடைய தாய்மொழி இல்லைன்றதை இவங்க இங்கே உறுதிப்படுத்துகிறாங்க. அதனால் என்னுடைய அடையாளம் வேறு மாதிரி இருக்குது, இங்கே என்னோடய அடையாளத்தை நிலைநிறுத்த தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நாலாவது ஸ்டான்ஸால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மொழியை பற்றி பேசுகிறாங்க. மொழின்றது எல்லாருக்குமே உபயோகப்படுத்துறது தான், ஆனால் நாங்கள் யூஸ் பண்ணும் போது நீங்கள் அதை ரொம்ப அனலைஸ் பண்ணுறீங்க. இப்போ என்ன ஆகிடுதுன்னா, நீங்கள் ஒரு மீடியேட்டராக இருக்கீங்க, என்னோடய அடையாளம் என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு மீடியேட்டராக இருக்கீங்க. இப்போது அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வச்சுட்டு நீங்கள் என்னை பார்க்கும்போது என்னுடைய மொழி, நான் பேசுகிற விதம், ஒரே மொழியை நம்ம ரெண்டு பேரும் பேசினாலும் நான் பேசுகிற முறை, என்னுடைய ப்ரொனன்சியேஷனில் இருக்கக்கூடிய தவறுகள், இதெல்லாமே என்ன ஒரு வெளிநாட்டவராக தான் உங்ககிட்ட காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சாவது ஸ்டான்ஸால் அவங்க வாங்க நீங்கள் என்ன எப்படி ஒன்றா அனலைஸ் பண்ணுங்கள், நான் பண்ணுற சின்ன சின்ன தவறுகள் கூட உங்களுக்கு பெருசாக பூதாகாரமாக தெரியும், என்னை பார்த்தா உங்களுக்கு பரிதாபமாக இருக்கலாம், என்ன வேணால் செய்யுங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வெஸ்டர்ன் கல்ச்சர் அதாவது உங்களுடைய அந்த கல்ச்சரை நான் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் எந்த மாதிரி அவங்களுடைய ஹிஸ்ட்ரி புக்கில் பதிச்சிருக்கீங்கன்றதை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. வாங்க கவிதையை படிக்கலாம். யூ பிலீவ் யூ நோ மீ, நீ நம்புற உனக்கு என்ன நல்லா தெரியும்னு. வைட் ஐட் இங்க் லிட் டைப், நீ என்னை பொறுத்தவரைக்கும் என்ன அப்படியே விரிஞ்ச கண்களோட ஆர்வத்தோடு வந்த ஒரு ஆங்கில இலக்கியத்தை படிக்கிற பொண்ணு. ஃப்ரம் அ சன் ஸ்கால்டட் காலனி, எங்கேருந்து நான் வரேன்னா சூரிய வெப்பம் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு நாட்டிலேருந்து வரேன். ரீடிங் மை கீட்ஸ் ஆர் இஸ் இட் யோர்ஸ், இங்கேயே வந்திருக்கேன்னா கீட்ஸை படிச்சுட்டு வந்திருக்கேன். என்னுடைய கீட்ஸ் இல்லை அது உன்னுடையதா?
while my country detonates on your television screen. அதே சமயத்தில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒன்று டெலிவிஷன் ஸ்க்ரீனில் என்ன நாட்டை பற்றி என்ன மாதிரியான செய்திகள் வருதுன்றதை வச்சு தான் நீ அந்த நாட்டை வந்து அதோட தரத்தை நினைக்கிற. யூ இமேஜின்ட் யூ ஹாவ் கிராக்ட் மை டீப்பஸ்ட் ஃபேண்டசி. நீ நினச்சிக்கிற எனக்கு வந்து என்னோட டீப்பஸ்ட் ஃபேண்டசி என்னன்றதை நீ தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு. ஓ டு பி இன் அன் எட்வர்டியன் விகாரேஜ் லிவிங் அவுட் மை தர்மா. நீ நினைக்கிற நான் வந்து அந்த எட்வர்டியன் ஃபிக்ஷனில் இருக்கிற அந்த கேரக்டர்ஸோட வாழ்க்கையை வாழறதுக்கு வந்திருக்கேன், என்னுடைய தர்மாவை வாழறதுக்கு வந்திருக்கேன். வித் எவ்ரி சிப் ஆஃப் டேண்டலியன் டீ அண்ட் ட்ரீம்ஸ் ஆஃப் த வீக்கெண்ட் ஜம்பிள் சேல். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் டேண்டலியன் டீ போட்டு குடிக்கிறதும் வார கடைசியில் வர அந்த ஜம்பிள் சேலில் போய் எனக்கு என்னென்ன வேணுமோ வாங்குறதுக்கு கனவு கண்ணன் இருக்கிற மாதிரி தான் உனக்கு என்னை பற்றி தெரியும். யூ மே ஹாவ் அ பாயிண்ட். ஒருவேளை நீ சொன்னது சரியாகவும் இருக்கலாம். ஐ நோ நத்திங் அபவுட் சில்லி மிட் ஆஃப்ஸ். ஐ ஸ்டாமர் த்ரூ மை தமிழ். எனக்கு வந்து நிச்சயமாக கிரிக்கெட்டை பற்றி தெரியாது. அதில் இருக்கிற அந்த மிட் ஆஃப்ஸ் அதுன்னா அது என்னென்னு எனக்கு தெரியாது. என் தமிழை நான் தட்டு மாதிரி தான் பேசுகிறேன். அண்ட் ஐ லாங் ஃபார் அ நிர்வாணா தட் இஸ் ஹெர்மெட்டிக். அதாவது வந்து இந்த முனிவர்கள்லாம் வாழ்ந்து அந்த நிர்வாணான்ற வாழ்க்கை நம்ம அந்த மாதிரி வாழணும், பற்று இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும். ஓடர் ஃப்ரீ, பாட்டில் இன் ஸ்விட்சர்லேண்ட், மணி பேக் கேரண்டீடு. நான் பார்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து இந்த மாதிரி வந்து வாசனை இல்லாமல் அது ஸ்விட்சர்லேண்ட்லேருந்து வந்ததா, நான் எனக்கு பிடிக்கலன்னா அந்த பொருளை திருப்பி கொடுத்துட்டு என் காசை வாங்கக்கூடியதா இருக்கிறதான்னு பார்க்குற மாதிரி தான் நான் பார்த்துட்ருப்பேன். திஸ் பிஸ்னஸ் அபவுட் லாங்குவேஜ், ஹவு மச் ஆஃப் இட் இஸ் மைன். இப்போது வந்து நம்ம மொழியை பற்றி வரலாம். எவ்வளோ தான் அந்த மொழி எண்ணிது. ஹவு மச் யோர்ஸ், அப்போ உன்னிது எவ்வளோ. ஹவு மச் ஃப்ரம் த மைண்ட், ஹவு மச் ஃப்ரம் த கட், ஹவு மச் இஸ் டூ லிட்டில், ஹவு மச் டூ மச். எவ்வளோ நம்ம மனசுலேருந்து வருது, எவ்வளோ நமக்குள்ளேருந்து வருது, அவ்வளோன்றது எவ்வளோ சின்னது இல்லை எவ்வளோ பெருசு. ஹவு மச் ஃப்ரம் த சலூன், ஹவு மச் ஃப்ரம் த ஸ்லம். எவ்வளோ தான் நம்ம சலூன் கடையிலேருந்து கற்றுக்குறோம், எவ்வளோ தான் சேரியிலேருந்து கற்றுக்குறோம். ஹவு ஐ சே வெர்சிமெட்டியூட் அண்ட் ஹவு ஐ சே பிரஹதாரண்யகா, ஹவு ஐ சே வாழைப்பழம். இந்த வார்த்தைங்கள்லாம் நான் எப்படி சொல்கிறேன். இட்ஸ் ஆல் யோர்ஸ் டு மெஷர். இதெல்லாம் நீ வந்து நான் எப்படி சொல்கிறேன்னு பார்த்து அளந்துக்கிட்டே இருக்கேன். என்ன த பேத்தாலஜி ஆஃப் மை பிரெத், the halitosis of gender, my homogenist plosives about as rustic as a mouth freshened global village. இதெல்லாம் வச்சுட்டு தான் நீ என்னை வந்து எடை போடுற. ஆர்பிட்டர் ஆஃப் ஐடென்டிட்டி, நீங்கள் வந்து என்னோட அடையாளத்தை எடை போடுறீங்க. ரீமேக் மீ ஆஸ் யூ வில். சரி, உங்களுக்கு எப்படி இஷ்டமோ அந்த மாதிரி என்னுடைய அடையாளத்தை ஏற்படுத்துங்க. ரைட் மீ அ நியூ ஆல்ஃபபெட் ஆஃப் டேஞ்சர், அ நியூ பேட்டாஸ் டு மேட்ச் த சோலா ப்ரான்ஸ் ஆஃப் மை ஸ்கின். என்னோடய தோலோட நிறத்தை வச்சு என்னை பற்றி நீங்கள் எப்படி வேணா எழுதிக்குங்க. டீச் மீ ஹவு டு கம் ஆஃப் ஏஜ் இன் அ லிட்ரேச்சர் யூ ஹாவ் பாக் ஸ்க்ராச்ட் இன் டு ஸ்கிரிப்சர். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் வந்து இலக்கியத்தில் எப்படி எழுதியிருக்கீங்களோ அந்த மாதிரி என்னை பற்றி எழுதுங்க. ஸ்மியா மை கான்சனன்ஸ் வித் கவ் டங் அண்ட் டர்மரிக் அண்ட் கோடோலி. நான் பேசுகிற அந்த உச்சரிப்பை நீங்கள் வந்து சாணி, மஞ்சள் இதெல்லாம் பூசி நீங்கள் என்ன வேணா சொல்லிக்குங்க. பிட்டி மீ ஸ்வெட்டிங், என் மேலே பரிதாபப்படுங்க. rancid on the other side of the counter, stamp my papers, lease me a new anxiety, grant me a visa to the country of my birth. சரி, நான் இங்கே இருக்கிறதுக்கே வந்து கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய நாட்டுக்கே போகிறதுக்கு விசா கூட கொடுங்க. டீச் மீ ஹவு டு பிலாங் த வே யூ டூ ஆன் எவ்ரி பேஜ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி. ஆனால் நீங்கள் எப்படி உலகத்தில் இருக்கிற எல்லா உலகத்துலையும் இருக்கக்கூடிய இந்த வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில் நீங்கள் இருக்கீங்களோ அதே மாதிரி நானும் இருக்கிறது எப்படின்றது எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி இந்த கவிதையை முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.